யூடியூப்பில் வந்து இது 29வது வீடியோ போடலாம். கேளுங்கள் தரப்படும். நம்ம நோக்கமே வந்து இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்தில் யாருமே இந்த வேலையை இருக்கக்கூடாது. அதுக்கான ஆயத்த பணிகள் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம். இதுமாதிரி வருங்காலத்தில் வந்து வாலிப பசங்கள் தன்னுடைய சம்பளத்தோட 10% எடுத்து வச்சாங்கன்னா முதுமையில் வந்து வறுமை இல்லாமல் இருக்கலாம். அதை அவங்க பார்த்துக்கணும். வறுமை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. உணவுடைய இருப்பிடம் 3 மனிதனுக்கு முக்கியம். இருப்பிடம் தர முடியாது, உணவுடைய நம்ம தரலாம். நமக்கு பயன்பாட பொருளை மக்கள் தரலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது நம்ம பிறந்திருக்கிறோம். மற்றவர்கள் உதவி செய்கிறது நம்ம இருக்கிறோம். அதான் கடவுள் விரும்புகிறாரு. எவன் ஏழைக்கு செய்யணும், அவங்க வந்து கடவுள் கண் கொடுத்தாங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளுக்கு உதவி செய்து அந்த திருக்குறளை வச்சுப்போம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா பிரசங்க 3ஆம் அதிகாரத்தில் காலங்கள் ஒவ்வொரு காலம் இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சம்பவம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்பு ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எழுதி ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எழுத ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மனமேற்கு ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஸ்நேகிக்க ஒரு காலம் உண்டு, பைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு காலம் இருக்குது. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும். சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழகுக்கு ஒரு காலம் இருக்குது. பிறக்கிற ஒரு காலம் உண்டு, இருக்கிற காலம் உண்டு. இப்படி ஒவ்வொரு காலங்கள் இருக்குது. மனித வாழ்க்கை வந்து எல்லாமே மேடு பள்ளம் நிறைந்ததாக வாழ்க்கை, மனித வாழ்க்கை. அதை நம்ம கடந்து வரணும். ஒவ்வொரு காலமும் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம யோசித்து நான் பண்ணி இருக்கிறத விட தினமும் நம்ம கடவுளை படுக்கும்போது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் கடவுளை நினச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்திங்கன்னா எல்லா காலத்தையும் நம்ம வந்து ஈஸியாக கடந்து போயிடலாம். நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? நம்ம பிறந்துட்டோம், வாழ்க்கையில் பிறந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம கடவுள்கிட்ட போவோம். நன்றி, வணக்கம்.